வணக்கம். இன்றைக்கி நம்ம வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் தின் வீட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். தின் நூடுல்ஸ் எப்போவுமே ஃப்ளேவர்ஸ் நல்லா அப்சார்ப் பண்ணும். இப்போ நான் 1.5 லிட்டர்ஸ் வாட்டர் எடுக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்து க்ளோஸ் பண்ணி நம்ம பாயில் பண்ணலாம். இப்போ பாயில் ஆகிடுச்சு. எப்போவுமே பேக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிங்க. இதில் 3 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோம். இது டோட்டலி 220 கிராம்ஸ் ஆஃப் வீட் நூடுல். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டரை நம்ம ட்ரைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த நல்ல ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்து அதை நல்ல கோல்டான வாட்டரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணுறேன். ரின்ஸ் பண்ண அப்புறம் வாட்டரை திரும்பவும் ட்ரைன் பண்ணிடுறோம். இப்போ இது மேலே கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் செசமே ஆயில், அதாவது நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் எப்போவுமே நம்ம செசமே ஆயிலில் குக் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்பூன் பூண்டு கார்லிக் சேர்க்குறேன். ஃபைன்லி சாப்ட் கார்லிக் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஆனியன் ஃபைன்லி சாப்டு சேர்க்குறேன். ஒரு 30 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணுறேன். ஒரு பெரிய கேரட் நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்க்குறேன். எல்லா காயுமே பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து 2 ஸ்ப்ரிங் ஆனியன், அதோட அந்த அடி பார்ட் மட்டும் சேர்க்குறேன். இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணலாம். இப்போ கேபேஜ் அண்ட் பெல் பெப்பர், ஒரு பெல் பெப்பர், கொஞ்சம் கேபேஜ், ஒரு கார்ன் அவிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு 1 மினிட் ஸ்டிர் ஃப்ரை பண்ணலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் வினிகர், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் உப்பு எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா இந்த காய்க்கு மட்டும், அதாவது இந்த வெஜ்ஜிஸ்க்கு மட்டும் வர மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நூடுல்ஸில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ குக் பண்ண நூடுல்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணலாம். மிளகு பொடி, பிளாக் பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். அடுத்து பிளாக் செசமே சீட்ஸ் 1 ஸ்பூன், அதாவது கருப்பு எள்ளு. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஒரு பஞ்சு சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இப்போ நல்லா ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.